உணவு என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. அரிசியையும் உளுத்தம்பருப்பையும் ஊற வைத்து பிறகு அரைத்து மறுநாள் காலையில் இட்லி தோசையாக சாப்பிடுகிறோம். இது மிக சிறந்த 2 மடங்கான சத்துணவு என்று சமீபத்தில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய உணவான இட்லியானது அரிசி மற்றும் உளுந்தப்பருப்பை ஊற வைத்து அரைத்து நொதிக்க செய்து பின் வேக வைத்து சாப்பிடுவதால் இதில் கார்போஹைட்ரேட் மற்றும் புரோட்டீன் அதிகம் உள்ளது. மேலும் இதில் நார்ச்சத்து அதிகமாகவும் குளுட்டன் இல்லாமலும் உள்ளது. இட்லி மாவை நொதிக்க வைக்கும் முறையினால் அதில் புரதங்களின் இருப்புத்தன்மை அதிகமாகும் மற்றும் வைட்டமின் பி சத்தின் அளவு மேம்பட்டு இருக்கும். அரிசியிலும் உளுத்தம்பருப்பிலும் உள்ள வைட்டமின்கள், நார்ச்சத்துக்கள், இரும்பு, கால்சியம், பாஸ்பரஸ் போன்றவை நோய் நச்சு முறிவு மருந்தாக இருக்கிறது. அமினோ அமிலங்களும் பன்மடங்கு அதிகரிக்கின்றன. திசுக்களை பழுதுபார்க்கும் புதுப்பிக்கும் லைசின் என்ற அமினோ அமிலம் 3 மடங்கும், சிறுநீரகங்கள் செயல்பாட்டிற்கு உதவும் காமா அமினோபெக்டிக் என்ற அமினோ அமிலம் 10 மடங்கும் அதிகரிக்கின்றன. இதனால் இட்லி, தோசை முதலியவற்றில் இரவில் ஊற வைத்து சாப்பிடும் கொண்டைக்கடலில் கிடைப்பது போல தாது உப்புகளும் அமினோ அமிலங்களும் கிடைக்கின்றன. லைசின் அமிலம் பசி ஏற்படாமல் பார்த்துக் கொள்கிறது. இட்லி மூலம் இந்த அமிலம் உடனே கிடைப்பதால் பசியும் உடனே அகன்று மன திருப்தியும் கிடைக்கிறது.